ஹை ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பத அளவு வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இது வேகட்டும். அப்போ தான் இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும். நல்லா கரண்டி வச்சு இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுறலாம். அப்போது ஒரு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். முருங்கைக்காய் வதங்கின பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இந்த கிரேவியில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம மூடி போட்டு அந்த ஆவியிலே தான் இந்த முருங்கைக்காய் வேகணுங்க. அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கிளறி விடணும், இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதனால் அடி பிடிச்சிடும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. டோட்டலாக 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கிரேவி ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி மட்டா ரைஸ் சாதம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு சைடிஷாக தான் இந்த கிரேவி செஞ்சுருந்தேன். அது கூடவே சிக்கன் லிவர் கிரேவி செஞ்சுருந்தேன். நீங்கள் இதே மெத்தடில் முருங்கைக்காய் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.